கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் அருள்செல்வம் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜெகமோகனா என்பவர் உயிரிழந்த விவகாரத்தில் மாவட்ட எஸ்பி தங்குதுரை உத்தரவின் பேரில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க பாஸ்கர். வணக்கம். வணக்கம் நிஷா. நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போத்தம்பள்ளி அடுத்த அதாவது அங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கவியரசி, இவரோட மனைவி மோகனா. இவர்களுக்கு இருவருக்கும் இடையே இருந்த தகராறு காரணத்தினால நேற்று கவியரசி அதாவது தன் மனைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவியை வெட்டி அவர் அதாவது மருத்துவமனைக்கு இது தொடர்பாக அதாவது ஜெயமோகனா என்பவர் உயிரிழந்த ஜெயமோகனா என்பவர் உயிரோடு இருந்த பொழுது கடந்த 2 மாத காலமாக மத்தூர் காவல் நிலையத்தில் அவரது கணவர் அதாவது கவியரசு மூலம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் தெரிவித்து மனு அளித்திருந்ததாகவும் மத்தூர் காவல் ஆய்வாளர் பத்மாவதி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் அருள்செல்வம் ஆகிய இருவரும் மனுவை ஏற்காமல் அணைப்பதால் உயிரிழப்பு நடந்துள்ளதாக கூறி ஜெயமோகனாவின் உறவினர் உடற்கூறு ஆய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுப்ப எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு கிருஷ்ணகிரி கூடுதல் காவல் துணை கண்காணிப்பாளர் நமச்சிவாயம், ஊத்தங்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் மற்றும் பர்கூர் காவல் ஆய்வாளர் இளவரசன், போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி, பர்கூர் காவல் ஆய்வாளர் சிவசங்கரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட மத்தூர் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து உடலை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இரவோடு இரவாக தலைமறைவாக இருந்த கவியரசு என்பவரை போச்சம்பள்ளி போலீசார் கைது செய்தனர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவின் பேரில் மத்தூர் உதவி காவல் ஆய்வாளர் அருட்செல்வம் என்பவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். தொடர்ந்து மத்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்தூர் காவல்துறையை கண்டித்து பிரச்சனை எழக்கூடும் என்ற அடிப்படையில் மத்தூர் காவல் நிலையத்தை சுற்றி சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். நிஷா. பாஸ்கர், விவரங்களுக்கு நன்றி.